ஒரு நாள் கழியிறது ஒரு வருத்தம் கழியிறது மாதிரி கழியுது. பொம்பளையும் உழைச்சி தான் அந்த குடும்பம் பிழைக்கணுங்கிற நிலைமை தான் வீட்டில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? ஆனால் எந்த உழைப்புக்கு போனாலும் அதில் போய் நிலையாக நின்னேன், சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ உங்கள் மனையில் இல்லை. வருமானம் இல்லாத வேதனையும் கடன்களும் துன்பமும் நடக்குது. இதனால் குடியிருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் உள்ள இடைஞ்சல்களும் நெஞ்சை பிளந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்காக வேறு எங்கேயாவது போய் உழைத்து வருவதற்காக புகலிடம் தேடி போகலாமான்னு உன் உள்ளம் புலம்பிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போகலாமா? அதுக்குரிய கல்வி இருக்கா உனக்கு? இல்லை. எங்கே போக? அதனால் சுயமாக இன்னொரு தொழிலை ஆரம்பித்து தானே உங்களை முன்னேற்றி காப்பாற்றி தந்துடுறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வாங்க. ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சு தரேன் பாரு. வா. ரெண்டு ஒரு ஒன்று வர உட்காருங்க. என்னை உங்கள் மனசுக்குள்ள நான் இருக்கிறது மாதிரி நினைத்து தியானம் பண்ணுங்க. பார்ப்போம். அப்படி பண்ணுங்க. கிரியாசக்தியே வருக. இந்தா நிறைய துணிகள் ஜவுளிகளெல்லாம் வாங்கி என் பேரை சொல்லி ஒரு வியாபாரத்தை பாரு. டைலரிங்கும் பார்த்துக்கா. தொழில் நிறைய வரும், பணம் நிறைய கிடைக்கும். ஒரு பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகும், வெற்றியாக நடக்கும், ஆனந்தமாக இருப்பேன். இந்தாடா பணம். இந்தா செல்ல மகளே, அள்ளி தந்திருக்கேன். லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அவனுடைய மனத்தை மாற்றணும். உன் கூட பிறந்த தம்பியா? அதுக்கு இங்கே உத்தரவு இல்லை மகளே. சரியா? அவங்க அப்பா நான் வர சொல்லுவேன். பேசிக்கலப்பா. கர்மசாமிக்கு இல்லை சாப்பிடாம போனால் விட மாட்டோம்டா தம்பி, தெரிஞ்சுக்காங்க. சாப்பிடாம இங்கே கீழே இறங்கி கூட போக முடியாது. சாப்பிட்டு தான் போகணும். என்ன நல்லா சாப்பிடணும்ல மக்கள். சாப்பிடுமா வேண்டாமா? சிவகாசி சிவகாசி சிவகாசிலாம் வாங்க. சிவகாசி யார் வீட்டுக்கு போகிற வழியில் சாப்பாடு மெஸ்ஸு யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு? யார் இடத்துக்கு போகிற வழியில் ஹோட்டல் மெஸ்ஸு யார் பக்கத்தில் இருக்கு? வாங்க. என்ன மெஸ் இருக்கு? யார் வச்சுருக்கா? நீங்களே ஹோட்டல் வச்சுருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. கண்டுபிடிக்கணும்ல. அண்ணா வணக்கம், சுகமாக இருக்கீங்களா? வாடா. ஏன்டா மெலிஞ்சு போயிருக்க? ஏன்டா மெலிஞ்சு போயிருக்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இந்த திருநீரெல்லாம் உள்ள போய் உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். ஆஞ்சநேயன் அனுமானுடைய அனுக்கிரகம் உங்கள் வீட்டுக்கு வருது. என்ன காரணம்? பெருமாளை கும்பிடுவீங்களா? பெருமாள் தான். அப்போ நான் அவர் ஏன் ஆஞ்சநேயர் வரமாட்டார்? வரத்தானே செய்வார். இப்போ மெஸ்ஸு எங்கப்பா வச்சுருக்கீங்க? கால் வந்துட்டு வரலாம். உங்கள் எல்லைக்குள்ள கர்மசாமியும் அன்னை காளியம்மாளுடைய அருள் பார்வையும் அந்த எல்லையில் இருக்குது. சரானா? இப்போ நடத்துகிற தொழில் ஓராண்டு காலங்களாக மனதுக்கு உபாதையும் பண நஷ்டமும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் தொழிலுக்கு எதுவும் மாறுபாடும் தடங்கள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இடத்த மாற்றிடுவோமா? ஆனால் அந்த இடத்த விட்டால் அதை மாதிரி ஒரு இடம் நமக்கு கிடைக்காது. உண்மையா இல்லையா? அதனால் இந்த தொழிலை நான் வளமாக்கி தரேன், பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அது ஒரு மேட்ரா? பக்கத்துலமா இப்போ ஓட்டி காட்டுதேன். கண்ணை முடிக்கா. இந்த கால் விரலை பிடிச்சிக்கா. இந்த ரெண்டு விரலையும் பிடிச்சிக்கா.
என்னையும் நினச்சிக்கா. இந்தாப்பா ஒரு வண்டியை முதல்ல ஓட்டி தந்துட்டேன், அதில் வருமானமும் வரும், வெற்றியும் கிடைக்கும். இந்தா மகளே, செல்வமாறு, ஆனந்தமாயிரு, சந்தோஷமா போயிட்டு வா. அதே சிவகாசி எல்லை எதிர்கோட்டை. நீங்க என்ன கோட்டை? புன்னகையில் கோடி. எத்தனை படிச்சிருக்கம்மா நீ? நீ எத்தனை படிச்சிருக்க? எம்ஏ பிஎட் தமிழா? தமிழ் துறை. ஔவையாரை பற்றி படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்க. போதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்கு, மாதாவை ஒரு நாளும் மாற்றானை உறவென்று. படித்ததெல்லாம் ஓட்ட விட்டுட்டீங்களே, கால் விட்டுவாங்க. மாற்றான் என்பவன் யார்? தர்மத்தோடு நடக்கக்கூடியவன் உற்றவன், தர்மத்துக்கு மாறாக நடப்பவன் மாற்றான். புரியுதா? இதில் ஜாதியை வச்சோ குலத்தை வச்சோ எதை வச்சுன்னு சொல்லலை, நடைமுறை ஒழுக்கத்தை வச்சு தான் அவனை மாற்றான்னு சொல்லுவான். இப்போ உன்னுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய லட்சங்களை நீ இழந்திருக்க. அவங்க வில்லங்கமான ஒரு பத்திரத்தை தான் வச்சுருக்காங்க, நான் படித்து பார்த்தேன். எப்படியாவது இதை தள்ளி விடுறதுக்கு ஒரு கோப்பரை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு திட்டம் போடும் பொழுது இவா கிடைச்சான். அதனால் அவனுடைய மனத்தை மாற்றி உன் பணத்தை நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? பணத்தை வாங்கி தரேன், ஆனால் 3 முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். 3 முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். கால் வந்துட்டு வரலாம். ஒரு நேரத்தில் பெற்றவங்க தன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி உங்ககிட்ட எதிர்பார்த்தது உண்டு. என்னம்மா, அதை நீ செய்யணும்னு நினச்சியா அல்லது இவன் செய்யக்கூடாதுன்னு நினச்சானா? உங்களால் அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு இப்போ உன் முன்னேற்றத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன வஞ்சனை தோன்றி உனக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடைஞ்சலை நான் மாற்றி தரேன், இதில் எதுவும் மைவித்தை இருக்குமான்னு உன் கற்பனை கொஞ்சம் மண்டையில் இருக்குது. அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். அதனால் இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன், வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தரேன், உன் பணத்தையும் வாங்கி தரேன். இன்னொரு இடம் ஒன்று அட்வான்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிய, அந்த இடத்தை இப்போ முடிக்காத, வேண்டாம், காலில் விட்டுருவோம். மணியத்தனமா இந்தா மகளே, உன் பணம் கிடைச்சாச்சு, இந்தா வெற்றியாக்கி தரேன். கனியை கொண்டு வீட்டில் போய் பேச்சை போடுங்க. அடுத்த வாரம் பேச ஆரம்பிச்சுக்கா, பணம் கொண்டு வந்து தரேன், விற்று தந்துடுவேன். போ. கர்பசாமி, அதே சிவகாசி எல்லை தன் குடும்ப கஷ்டத்தை பற்றி கேட்க வந்த கணவன் மனைவி. ஆடி மாதம் கடிக்கணுண்டா அங்கமெல்லாம் சரியாக. சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம போகக்கூடாது, புரிஞ்சுக்கணும். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து என் பிறந்த. உள்ள இருக்கா? இன்னொரு ஆம்பளை பையன் வேணுமா? அதுதான் உங்கள் கேள்வி. பிறந்தாய் செல்வ மகனே ஆராரோ ஆரரீரோ. கால் வந்துட்டு வரலாம். ஆடி மாதம் குழந்தை ஜனனமாகும். ஆடி அமாவாசைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். என்னடா எனக்கு தெரியாது, அதனால இப்பவுமே நடந்துடணும்னு நினைக்கிறியா? கேட்கணும். ஆடி மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் கருப்பசாமின்னு வைக்கணும். வச்சிருவியா? மாத்திரன்னு வச்சுக்கா, நீ மாட்டிக்கிடுவேன்.
கால் ஒன்று வா. கருமசாமிக்கு இந்தா தந்தாச்சு. நல்லாரு வாடா தம்பி வா. பணத்தெல்லாம் சேர்த்து வைடா. ரம்மி ஆடாதடா. லாட்ரி சீட்டாங்க ஓகே பண்ணுடா, கிடைக்கும். ஓ கருப்பசாமி, ஆமாம், அதே சிவகாசி எல்லை உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி மனம் தளர்ந்தது யார்? பாடுறான். யாரெல்லாம் வந்தீங்க? காலம் என்னப்பா செய்யணும்? கால் வரலாம். ஒரு தொட்டி கிடக்க எங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தொட்டி கிணறு இருக்கா? இருக்கலாம். 2 வீடு ஒட்டினாப்பில் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஓடை இருக்குது. பழைய காலத்து அடிபம்பு ஒன்று ரிப்பேராக கிடக்க. கால் வந்துட்டு என்னமா செய்ய? 3 வருட காலமாக தொழிலில் பார்க்க முடியாத வேதனையும் கடன்களும் துன்பமும் நடந்துச்சு. இடைப்பட்ட காலத்தில் உனக்கும் உன் மனைவிக்குமே கருத்து வேறுபாடும் வாக்குவாதமும் நடந்துருச்சு. இதனால் வீட்டை விட்டு ஒரு சில நாட்கள் அப்பாற்பட்டு இருப்போம்னு சிந்தனை பண்ணி ஒரு முடிவு நீ எடுத்த. உண்மையா? கால் விட்டுலாம். அதனால இப்போ இடுப்புக்கு கீழே தொட மரமரத்து போய் உணர்ச்சி இல்லாமல் இருக்கு. அப்படி முட்டுல மட்டும் ஒரு பாயிண்ட் வலி. அதுக்கங்கிட்டு கீழெல்லாம் அப்படி பெரிய உணர்வு இல்லாமல் நடக்கிறதே தெரியாமல் தள்ளாடிடுவோமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய. கால் விட்டுவா. என்னம்மா இந்தா குணமாக்கி தரேன். 3 முறை என்னவா பார்க்கவா ஜெயிச்சிருக்கேன். இந்த கடனத்துக்கு பணம் தரம்ல, கவலைப்படாத. நல்லா இரு, ஓடு. கருப்பசாமி, திருவனந்தபுரம். அடுத்து அழைக்கிறேன் செல்ல மகனே, கவலைப்படாமல் இருப்பாயாக. திருவனந்தபுரம். காலைல விட்டு வாடா. தொழில் மாற்றி கொடுக்கணும்னு எதுவும் சிந்தனை பண்ணியிருக்கியா? அப்படி ரெடி பண்ணி உயர்ந்த இடத்த பிடிச்சிக்கிடுவோமா? அப்புறம் நீ அப்படி ஆரம்பித்த உடனே உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு 4 பேர்கள் வருவாங்க. அவங்க மூலமாக உனக்கு ஒரு புனிதமான வாழ்க்கை கிடைக்கும். அதை அமைச்சு தந்தால் போதுமில்ல. காலில் விழுட்டு வா. இந்தாடா வா. என்னைய நினச்சிக்கா. உனக்கு பணமும் கிடைக்கி. உன்னை ஏற்கனவே ஒருத்தன் உன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கானே, உண்மையா இல்லையாடா? அதையும் வாங்கி தரேன். நீ நினைக்கிற பணமும் தரேன். வேற என்னப்பா வேணும்? யாருக்கலாம்? நீ அங்கே போறியா? கண்ண முடுறா பார்ப்போம். அடங்கிடுவாங்க. போ, வெற்றி விடு. ஓடுறா மகனே. இவருத எந்த ஊர்? சங்கரங்கோயில். சங்கரங்கோயில் ஆட்டுக்கடாய் வருது. சங்கரங்கோயில். ஏக்கா சோமார் கேக்கா, நீ கடாய் நேர்ந்து விட்டுருக்கியா? விட்டு வா. நீ நேர்ந்து விட்டுருக்கியா? எந்த கோயிலுக்கு? சத்தமா பேசு. எந்த ஊர்ல இருக்கு? கால் வந்துட்டு வா. பிம் 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 பிம். எங்க வந்துருக்கு? ஏய் வாடா. எங்க தம்பி வா வா. என்னல என்ன? இன்னொரு கால் வந்துட்டு வா. இவாட்ட வாக்கு கேட்ட பிறகுதான் அது போகும். என்னம்மா உன் பிள்ளைய பற்றி என்னம்மா மனப்பிரச்சனை உனக்கு?
நீ கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? ஆ, இந்த தனியை வந்து என்கிட்ட கேட்டுக்கா, பப்ளிக்கை சொல்ல வேண்டாம், வெற்றியாகிட்டாங்க. கர்மசாமி சங்கரன் கோவில் எல்லை கோவில் சம்பந்தமாக கேட்க வந்தவர்கள் கால் நட்டு வரலாம். ரெண்டு பேருடைய மரதும் அலைப்பாயுது. இன்னும் ஒரு முறை கால் விட்டு வரலாம். உங்க ஊர் கோவிலை போய் பார்த்தேன். பொறுப்பாளராகிய உங்கள் மேல இப்போ குற்றம் சுமத்தப்பட்டிருக்கீங்க நீங்க எல்லாம், இல்லையா? அதனால முப்பெரும் பிரிவாக அந்த கோவிலை சார்ந்தவர்கள் மாற போறாங்க. எத்தனை பிரிவு? 3 பிரிவாக. இந்த 3 ஒன்று சேருமா சேராதாங்கிற ஒரு உள்ள குழப்பம் உங்க உள்ளத்தில் இருக்கு. அது ஏன்னு கேட்டேன். கோவில் பீடங்களை மாற்றி அமைப்பதிலும் பணம் சம்பந்தமான விஷயமும் அதில் குழப்பத்துக்குரியதாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், வராகிங்கிற தெய்வத்தை அந்த கோயிலுக்குள்ளே வைக்கிறத விட அந்த கோவில் பக்கத்திலேயே தனி பீடம் அமைத்து அதில் வைக்கிறதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவன் வேற்று மதத்தை சார்ந்தவனா? கால் ஒன்று வரலாம். அந்த இடம் கிடைக்கும். கால் வரைக்கும் அப்பாக்கு அந்த இடத்தை சம்மதிச்சு நான் கொடுத்து உதவுனா போதுமா? 28 நாட்கள் பொறுமையா இருங்க. அந்த இடத்த வாங்கித்தாரேன், செம்மையா இருக்க வைக்க. வேற என்னப்பா வேணும்? பௌர்ணமிக்கு வரும்பொழுது உடம்பை பற்றி பேசுவோம். இப்போ கோயிலை பற்றி இந்த பணங்கள் வந்து சேரும், எல்லாம் வெற்றியாக நடத்தித்தாரேன். இந்த கனியை கொண்டு போன அந்த கோயிலில் வைக்கணும். மூணு பேர் வந்து நீங்கள் சாவியவே கொடுத்தாலும் சரி, அடுத்து ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய நிலையை நான் உருவாக்கிடுவேன். தைரியமாக இருங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமி அதே சங்கரன் கோவில் மனவேதனையுடன் வந்த பெண்ணடியாள் கால் ஒன்று சொல்லலாம். தொப்புடு வலிக்குதம்மா, வலிக்குதம்மா. என்னம்மா வேணும் உனக்கு? கால் ஒன்று வா. சொன்னாலும் முத்தமடா, சொல்லாட்டி முத்தமடா. அடிக்கடி தொப்புள் அடிவயிறு சம்பந்தமான வலியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால கர்ப்பப்பையில் எதுவும் குறை இருக்குமோன்னு ஒரு சந்தேகமும் மனவேதனையும் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா? கர்மசாமி நினைச்சா குழந்தை கிடைக்கும். அதை ஆம்பளை நம்ப மாட்டுக்கானே, என்ன செய்யறது? கால் ஒன்றுவா. முடியுமா? ஏன் அறுவாடை தூக்கிட்டு வர நீ? வாடி, சோபாரிக்கியா? உங்க வீட்டு பக்கத்தில் சுடமான சாமி வராரா? ஏன் இருக்காரா? பொம்பளை பிள்ளை பிறக்கும், என் சிக்கி அம்மானு பேர் வை பக்கத்தில் வா. ஏன்னா அதுதான் அங்கே பக்கத்தில் வருது. நல்லா இரு, சந்தோஷமாப்பா, ஓடு. கர்மசாமிக்கு நாகர்கோவிலில் கன்னியாகுமரி பகுதி, கன்னியாகுமரி எல்லை, கன்னியாகுமரி எல்லை. தாயும் மகனும் கால வந்துட்டு வரலாம்.
மணி எத்தனைமா? இன்னும் அரை மணி நேரத்தை ஓட்டணுமாம்மா? இன்னும் அரை மணி நேரத்தை ஓட்டணுமே. ஆமாம், வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீடு மனை ஒரு பொல்லாத சிக்கலில் மாட்டியிருக்கு. அதிலிருந்து மீட்டி உங்கள் வீட்டை உங்களுக்கு ஒப்படைச்சா போதுமா? அதில் 2 பேருடைய இடைஞ்சல் உள்ளே இருக்குது. அந்த இடைஞ்சலையும் மாற்றி நான் தெளிவு பண்ணி தாரேன். என்னடா? அதே மாதிரி உனக்கு அரசாங்க வேலை உனக்கு கிடைக்கும். அந்த வேலையை வாங்கி தரேன். அதுக்கு முன்னால் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் நீ வேலைக்கு சேருவேன். அதில் சம்பளமும் நிறைய கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன். இந்தா, நல்லா இந்தா, தை மாதத்தில் நடத்தி தரேன். சந்தோஷமாக இருக்கு. போயிட்டு வா. அதே கன்னியாகுமரி எல்லை உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வர்றான். அம்மாவா? சும்மாண்ணா சும்மாவா? கால் வந்துட்டு வரலாம். விழுந்துடக்கூடாது. உங்க பேர் என்ன பேரு? வீட்டுக்கு தென்பால் கருவேல முள்ளு செடிகள் தெரியுதே, எங்க இருக்கிறது? இருக்கா? அதையெல்லாம் தெக்க தள்ளி போனா ஒரு சிலுவை தெரியுது, அது எங்க இருக்குது? சர்ச் இருக்கா? அந்த பக்கத்தில் மற்றவர்கள் கும்பிடக்கூடிய சுடலமான சாமி போன்ற 21 கூட்டுறவு தெரியுதே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியுது. இப்போ உடல்நிலையில் நரம்பு சம்பந்தமான பிணிகள் இருக்குது. நீ நினைக்கிறது மாதிரி இடம் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதனால் இதில் மாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் நடந்து இப்போ உடல்நிலை மனநிலை தக்க துணையாக இருக்க ஆடவனுடைய அறிவில் குறை எல்லாம் நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டி காப்பாற்றிருந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? உடல்நிலை சம்பந்தமாக கோளாறு உள்ளது யார்? யாருக்கு என்ன செய்து காலம் சொல்லலாம். இவர் யாரு? ஹஸ்பண்ட், கணவர் இல்லையோ? ஏனே தம்பி, உன் பேர் என்ன? விடா, என் மேலே நம்பிக்கை இருக்கா உனக்கு? எப்படி சொன்னாங்க? ஆனால் பொதுவாக சாமியாரோட நம்ப வேடா, நம்ப மாட்டான். கால் வந்துட்டு வாங்க. மருத்துவத்தால் போய் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிங்களா? உங்களுக்கு திருப்தியான பதில் கிடைக்கலையே. என்ன அதை மீறி ஒரு சக்தி வந்து குழந்தையா தந்தா தான் நமக்கு உண்டு, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு உள்ள கொஞ்சம் வருத்தப்படுது இல்லையா? அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம், குழந்தை பாக்கிய நான் தரேன், பொம்பளை பிள்ளை பிறக்கும், பகவதின்னு பேர் வைக்கிற. என்ன பேர் வைப்ப? நல்லா. அதுக்கு பிறகு என்ன சரணாகதியாக நம்புவேன். போயிட்டு வா. நல்லா இருங்க. முந்திய பிடிச்சிக்கோ, சிந்தாம எடுத்துக்கோ. தூக்கு பிள்ளையா, சாப்பிடாம போனா அடி விழும் ராஸ்கல். கர்மசாமிக்கு சரி. கடன்பட்டு வந்து வேதனை அடைந்தது யார்? என்னப்பா கடன்? வரலாம். கடன்பட்டு வேதனை அடைந்தது யார்? என்ன கடன்? கால் சொல்லலாம். வேவ் 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 வேவ். பூக்கடை எந்த பக்கம் இருக்குப்பா? இல்லை, பூக்கடை எந்த பக்கம் இருக்கு? மேகத்தள்ளி இருக்கு. நீங்கள் ரெண்டுக்கு இடையில இருக்கிறீங்களா? அந்த என்ன ஒரு எந்த அம்மன் கோயில், அதுக்கு பேர்?
மெயின் ரோட்டில் ஒரு கோயில் இருக்கு, அது என்ன கோயிலையா? அமைதியா இருங்க. ஆரல்வாய் மொழிக்கு போகிறவில்ல. என்ன சிக்கம்மா? அது என்ன சிக்கம்மா? கரெக்ட் கரெக்ட். அங்கே போயிருக்கீங்களா? கால் வந்துட்டோம். அம்மா நம்ம சாப்பிட போகலாம், இதோட முடிச்சுருவோம். எனக்கு முடியலம்மா, 1:45 ஆகிட்டுதா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உழைக்கிற செல்வங்கள் வீட்டில் தள்ளாமல் மனவேதனையும் துன்பமும் நடக்கு. அதே மாதிரி அடுத்த முயற்சிகள் தொழில் சோதமாக முயற்சி பண்ணாலும் அது தடையாக வரதே தவிர வெற்றி அடைய மாட்டுக்கு. உண்மையா? இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர செய்வன இவனைலாம் காரணம் கிடையாது. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். என்ன, வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒருத்தனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதில் முன்னேற்றம் உண்டு. உன் வீட்டில் செல்வம் தாங்கும். இந்தா அவளை இங்கே கூட்டிகிட்டு வா, உடனே குணமாக்கி தரேன். நல்லா இருங்க. என்ன கோயில்? என்ன கோயில்? சரி வாங்கப்பா. கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? சரி. ஏ அப்பா, வாணியம்பாடி. வாணியம்பாடி கால் வந்துட்டு வரலாம். வாணியம்பாடி. உன்னுடைய உள்மனதை பார்த்தப்பா, யாரையும் நம்பி நம்ம இனிமே யார் பின்னாரையும் போகக்கூடாது. அதனால் ஒரு தெய்வத்தின் வழியை கேட்டு நம்ம வாழ்க்கையை செம்மையாக்கிக்கிடணும். அதுதான் மிக நல்லதுன்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்க. கால் வந்துட்டு வரலாம். உன் குழந்தையுடைய அம்சத்தை பார்த்தேன். தந்தையை அது பிரியாது, யாருக்கு பின்னாலையும் அது போகாது. அதனால் அந்த பிள்ளை உன்னுடைய சொல் கேட்டு இனிமையாக வாழ்ந்து ஒரு உயர்ந்த கலெக்டர் பதவியை அந்த குழந்தை பெறும். வெற்றி உண்டு. அதற்கு இடையில் இறை மார்க்கத்தின் காரணத்தினால் 1.25 ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு ஒரு துணைவி கிடைக்கிறாள். அந்த பாக்கியத்தை நான் தாரேன், நீ சந்தோஷமாக இருப்பப்பா. வெற்றி உண்டு. இந்தா, நீ ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிய டெபாசிட், அதெல்லாம் யாரும் கைவிட முடியாது, நான் காப்பாற்றுவேன். போயிட்டு வா. வாங்கி தரேன், பொறுமையாக வெற்றியாக்கி தரேன். அதே வாணியம்பாடி குழந்தை குட்டியோடு வந்தவன். கண்ணிலே நீரதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு, நெஞ்சினே நினைவதற்கு, வஞ்சகரை மறப்பதற்கு. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன், ஒரு நாள் கூட உருப்படியாக நீங்கள் தூங்கலை. அதுக்கு காரணம் பணமா? பணம் ஒரு காரணம் இல்லை. அப்போ மனமா? ஆமாம், மனசு தான் காரணம். மனசு என்ன காரணம்? கணவனுக்கு மனைவி மேலே ஒரு பூரண நம்பிக்கை வரவில்லை. அப்படி நம்பிக்கை வரலன்னு சொன்னால் நம்பிக்கைக்குரியோடாக அவர் நடக்கவில்லையா, அப்படி ஒரு எதிர்வாதம் வரும். வருமா வராத? ஆக 2 பேருடைய மனதும் இப்போ பேதலித்து நிற்கக்கூடிய நேரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நலச்சக்கரவர்த்தி உத்தமன், அவன் மனைவி தமயந்தி உயர்ந்தவள். ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள். ஆனால் 2 பேரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் கால தர்க்கத்தின் கிரகத்தால் பிரிந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து வந்த இடம்தான் திருநள்ளாறு. இப்போ உங்களுக்கு சனி பகவானான தொல்லை,
1.5 வருஷ காலமாக உங்கள் 2 பேருக்கும் பிடிக்காத மனநிலைகள் ஓடுது. வாழ்வதை விட நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை ஆளை விடுங்கோ, நான் போட்டு தனியாக போய் கூட இருந்துக்கிறேன், என்னால் அந்த நச்சை தாங்க முடியலைன்னு உன் வார்த்தையும், என்ன செஞ்சு என்ன செய்ய, நான் செத்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கணும், நான் செத்து போகிறேன் அப்படின்னு இவன் வார்த்தையும் உங்கள் 2 பேரையும் இப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது யார் என்றால் தலைக்கு மூத்த பையன். அவனுக்காக உங்கள் உள்ளத்தை மாற்றிக்கிட வேண்டாமா? மாற்றணும். காலில் விட்டு வாங்க. அவன் நினைக்கிறான் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இவங்க 2 பேரும் இப்படி எதிர்மறையான கோலத்தோட சண்டை சச்சரோடு பார்க்குறத விட நம்ம எங்கேயாவது போயிடுவோம், ஒரு ஹாஸ்டல்லையாவது எங்கேயாவது போயிடுவோம், எப்படியோ போயிடுவோம்னு உன் உள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? பெரியவங்க மண்டையில் மூளை இல்லாததான் காரணம். சரிண்ணே? அப்போ உங்கள் 2 பேரும் மனநிலைகளையும் மாற்றணும். அதுக்கு கிரகங்கள் காரணம் என்ன? மனிதனுக்கு மூலம் மனசு தெளிவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். ஒரு மகாராஜா என்ன செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. மகாராஜாட்ட வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன், அவன் ஒரு உத்தமன். அமைதியாக இருங்க மக்களே. மகாராஜா எப்பொழுதுமே தன்னுடைய படுக்கை அறையில் அற்புதமான மலர்களை கொண்டு வந்து தூவி அதில் தான் மகாராணியும் மகாராஜாவும் படுத்திருப்பாங்க. அதனால் வேலைக்காரர் அந்த படுக்கையில் மலர்களை தூவினார், நிறைவாக மலரணை. ஒரு நாள் வேலைக்காரனுக்கு ஒரு சின்ன ஆசை, நம்ம ஒரு 10 நிமிஷம் அதில் படுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவன் நினைஞ்சவனா படுத்துட்டான். படுத்தவன தன்னை மறந்த தூக்கம், மலரின் மனமும் மலரின் குளிரும் கூடுற உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்வையை எடுத்து மூடிக்கிட்டான். யார்? வேலைக்காரன். மகாராணி அங்கேருந்து வந்தா, ராஜா ஓய்வு எடுக்கிறார் போல் தெரிகிறது என்று நினைத்து வழக்கம் போல் அவனும் படுத்துட்டான். இன்னொரு வேலைக்காரன் பார்த்தான், இந்த பக்கம் ஓடி பார்த்தான், வேலைக்காரன் முகம் தெரியுது. இந்த பக்கம் ஓடி பார்த்தான், மகாராணி முகம் தெரியுது. ராஜாட்ட போய் பற்ற வச்சுட்டான். டக்கு. ராஜா, நம்ம வேலைக்காரனும் மகாராணியும் ஒரே பஞ்சனையில் படுத்திருக்கிறத என் கண்ணால் பார்த்தோம்ட்டான். புரியுதா? அப்படி பார்த்த உடனே பார்த்தாரு ராஜா, அவங்க 2 பேரையும் கூட்டுவான்னாரு. 2 பேரையும் கூட்டு வந்தாச்சு. விசாரித்தார். டேய், மலரணையில் படுத்தியாடா? மன்னிச்சுக்கணும் மகாராஜா, ஒவ்வொரு நாளும் விரித்தேன், ஒரு நாள் தூங்கி பார்ப்போமே நினச்சி அதில் படுத்துட்டேன், அது தப்பு தான். நீ மலரணையில் படுத்திருந்தியான்னு ராணியை கேட்டார். இந்த பஞ்சனைக்கு உங்களை தவிர யாருமே வருவதில்லையே, உங்கள் போர்வையை யாரும் மூட மாட்டாங்களே, நீங்கள் தான் படுத்துருக்கீங்க நினச்சி நான் படுத்துக்கிட்டேன் ராஜான்ட்டாவா. இதான் நடந்த உண்மை. அதனால 2 பேருக்கு மரண தண்டனை கொடுறான்னாரு அவசரக்காரர் இல்லையா? விவேக சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா? கோபத்தை அடக்காத வேந்தன் குல நாட்டுக்கே அவன் எதிரி. அரசனுக்கு முதல்ல அமைதி வேணும், கோவப்படக்கூடாது. அதை மாதிரி தான் புருஷனுக்கு முதல்ல பொறுமை வேணும், கோவப்படக்கூடாது. அதுதான் அங்கே உள்ள எடுத்துக்காட்டு. உடனே மந்திரி எதிர்த்தார். மகாராஜா, தண்டனைக்கு முன்னால் ஒரு சின்ன விசாரணைனார். என்னப்பானார்? நீங்களும் என் கூட வரணும்னார். இவங்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். மலரணைக்கு போனார்களே, அந்த பஞ்சனையை நான் பார்த்து வர வேண்டும்னு சொல்லி போனாங்க. போனால் மலர்கள் அமுங்கி இருக்கிறத பார்த்தார். வேலைக்காரன் படுத்திருந்த இடத்துல மலர்கள் அமுங்கி அப்படி பதிந்திருக்கு. மகாராணி படுத்திருந்த இடத்துல உள்ள மலர்களும் பணிந்திருக்கு. 2க்கும் இடையில் உழப்பப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தார். உழப்பப்படவில்லை. அணை கணக்க மலர் இருக்கு. அப்போ தன்னை மறந்து பரமாகத்தான் இந்த பஞ்சனையில் படுத்தார்களே தவிர கெட்ட எண்ணத்தோடு யாரும் படுக்கவில்லை. தண்டனை கொடுக்கறத நிறுத்துங்க. ஆனால் ராஜா படுக்க வேண்டிய இடத்துல வேலைக்காரன் படுத்தது குற்றம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தண்டனை கொடுங்க அப்படின்னாரு. அவனை வேலை நீக்கம் செஞ்சார். இந்த மாதிரி காதால் கேட்பது, கண்ணால் பார்ப்பதெல்லாம் பொய், தீர்க்க விசாரிப்பது மட்டும்தான் உலகத்தில் மெய். அதனால் கண்கள் சில சமயத்தில் காட்சிகளால் மறைக்கும், காது ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளால் மறைக்கும்.
ஆனால் உண்மையை உள்ளபடி விசாரித்தால்தான் அந்த உண்மைகள் வெளியேறும். கற்பனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துனா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து தீரும். உள்ளத்தை திருத்துங்கள், உணர்வை பெறுங்கள், ஒற்றுமையை கூட்டுங்கள், காலில் விழுத்து வாருங்கள், அனைவரையும் வாழ வைப்போம். என்ன அப்படின்னு கொடுக்க கருப்பசாமிக்கு இந்தாப்பா, இந்தா உன் கஷ்டங்கள் தீருது, கடன்கள் தீருது, தொழிலை நல்லாக்கி தரேன், வெற்றி உண்டு. இப்படி வா மகளே, இனிமேல் ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு ஒற்றுமையுடன் புன்னகையுடன் வாழ்வீர்கள். வாழ்க பாப்பா. இந்தா நல்லா வாடா தம்பி, இந்தா மங்களமா அம்மா அப்பா கூட ஆனந்தமாக வாழ்வ. போயிட்டு வாங்க. இந்தாப்பா, மனம் போல் உயர்வாய் வாழ்க.